ஏன்னா ட்ரம்ப் வந்த உடனே நான் மற்ற நாட்டுகள் போருக்கெல்லாம் தலையிட மாட்டேன், போருக்கு நாங்களும் போக மாட்டோம், மற்றவங்க போர்லையும் தலையிட மாட்டோம்னு சொன்னதோடைய ரியாக்ஷன்ஸ் தான் இதெல்லாமா சார்? இதுக்கிடையில தான் எத்தனை போரில் தலையிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் நிறுத்தினது யாரு? ட்ரம்ப் ஃபோன் பண்ணி தான் நிறுத்தினாரு. நிறுத்தியாரு கூட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இதை மாறி மாறி பேசுவாங்க. நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க. இப்போ இந்த விவகாரத்துல வந்து இப்போ இந்திய அரசுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு 2008 மன்மோகன் சிங் பண்ண மாதிரி சர்வதேச சமூகத்துக்கு பாகிஸ்தானை நிரூபிச்சு அவங்களை கிரே லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சது. இந்த அப்ரோச் மோடி வாஜ்பாய் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இறங்கி அடிச்சு அவங்களை பின்னாடி ஓட விடுற மாதிரியான 2 அப்ரோச். இந்த அரசுடைய அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? எந்த அப்ரோச் சரியான அப்ரோச்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் படத்திலே காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் வரும். ஓகே சார். இதே வந்து பாகிஸ்தான் பார்டரில் சண்டை போடுற விஜயகாந்த் பேண்ட் சட்டை போட்டு ஏகே பாடிச்செல்லாம் சுடுற மாதிரி நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த பண்ணையாரா நடிச்சிருக்காப்புல. ஆமா சார். 2 படத்துலையும் கிளைமேக்ஸில் விஜயகாந்த் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி தான் மன்மோகன் சிங்ன்றது இந்தியாவுடைய அந்த காலகட்டத்தைய படம். ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்து படம் ஜியோடது. இப்போ இது அரசுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி? செயல்பாடுகளை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ராணுவம் என்ன இப்ப அதிகாரத்தை அவங்க கையில் கொடுக்குது. இப்ப நம்ம போய் ராணுவ தளபதி ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி பண்றீங்க, கராச்சியை போட்டு அடிச்சிருக்கீங்க, இஸ்லாமாபாத் அடிச்சிருக்கலாம்ல, உண்மையிலேயே அட்டாக் நடக்குது யாராவது சொன்னா செய்வாங்களா? சொல்ல முடியுமா?